Hi everyone, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபிசிக்ஸோட லாஸ்ட் மினிட் டிப்ஸ். நாளைக்கு எக்ஸாம் எழுத போகிறீங்களா, ஸோ அதுக்கான லாஸ்ட் மினிட் டிப்ஸும் அண்ட் 1 மார்க் கம்பல்சரி எப்படி அப்ரோச் பண்ணணும் அண்ட் கொஷின் பேப்பரை என்ன செய்ய போகிறோம் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண போகிறேன். எப்படி கொஷின்ஸ் வரும், நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணும், எப்படி உங்களோட ஆன்சர்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற ஃபுல் டிப்ஸ் நான் சொல்ல போகிறேன். ப்ளீஸ் ஆல் லைக் திஸ் வீடியோ. ப்ராப்ளி இதுதான் உங்களுக்கு அகாடமிக்ஸ் ரிலேட்டடான லாஸ்ட் வீடியோ ரிகார்டிங் 12th ஸ்டாண்டர்டாக இருக்கும். இதுக்கப்புறம் வந்துச்சுன்னா உங்களுக்கு கரியர் கைடன்ஸ் வீடியோவாக தான் இருக்க போகுது. ஸோ ப்ளீஸ் ஆல் லைக் திஸ் அண்ட் ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர். ஓகே, இப்போ வந்து நாளைக்கு எக்ஸாம் எழுத போகிறோம். எப்படியும் ஒரு 8லேருந்து 10 1 வேர்ட்ஸ் வந்து எக்ஸ்பெக்டட் டு பி புக் பேக். 12 கூட வரலாம், பட் நான் வந்து ஐம் ரெஸ்ட்ரிக்டிங். ஏன்னா வந்து நிறைய சொல்லிட்டு வரலன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தான் அது வந்து டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். ஸோ 8 to 10 1 வேர்ட்ஸ் என்ன செய்யலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் புக் பேக்லேருந்து. தென் அப்போ ரிமைனிங் என்னென்ன கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலா வச்சு ரிலேஷன்ஸ் வச்சு என்ன செய்கிறாங்க 1 வேர்ட் நிறைய கேட்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ஃபார்முலா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் C=Q/Vன்னு ஒரு ஃபார்முலா இருக்குன்னா, இப்போ சார்ஜ் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா கெப்பாசிட்டன்ஸ் என்ன ஆகும், இல்லை வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா கெப்பாசிட்டன்ஸ் என்ன ஆகும். ஸோ அப்போ வந்து இந்த ரிலேஷன் நமக்கு தெரியணும். இப்போ C=Q/Vனா இப்போ சார்ஜ் டபுள் ஆச்சுன்னா கெப்பாசிட்டன்ஸ் என்ன ஆகும், டபுள் ஆகும். ஸோ அந்த மாதிரி ரிலேஷன் வச்சு என்ன செய்கிறாங்க, நம்மளுக்கு ஃபார்முலாஸ் வச்சு கொஷின்ஸ் கேட்குறாங்க. இது ஒரு விஷயம். தென் யூசஸ், இப்போ ஜெனாடையோட யூசஸ், இது நிறையா நம்ம படிக்கிறோம்ல கெப்பாசிட்டர்ஸோட யூசஸ். ஸோ அந்த மாதிரி யூசஸ் ஆஃப் இந்த விஷயங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் நம்மளுக்கு என்ன செய்கிறாங்க, நம்மளுக்கு கேட்குறாங்க. சரியா? ஸோ அதெல்லாம் நினச்சிக்கோங்க, கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. தென் புக் பேக்லாம் நீங்கள் எழுதிருவீங்க. அண்ட் சம்டைம்ஸ் இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் கொஷின்ஸ் நம்ம ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல, புக் பேக் ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும், புக்கின் ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும், சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ், அதுக்கப்புறம் ஈஸி டேரெக்டாக அப்ளை பண்ணுற ப்ராப்ளம்ஸ், ஃபார்முலா அப்ளை பண்ணுற ப்ராப்ளம்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல நம்ம கொடுத்தது, அது இருந்தும் வேல்யூஸை சேஞ்ச் பண்ணி 1 வேர்ட் கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ கான்செப்ட் என்ன செஞ்சுக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் முக்கியமாக ஃபார்முலாஸை ஒரு ஃபார்முலா ஷீட் மாதிரி எழுதி என்ன செஞ்சுக்கோங்க, ரிவைஸ் பண்ணிக்கோங்க. தென் இந்த கலர் கோட் கார்பன் ரெசிஸ்டன்ஸ் இந்த கலர்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ இதை வச்சு என்ன செய்கிறாங்க 1 வேர்ட்ஸ் கேட்குறாங்க. இது மேபி புக் பேக்காக கூட இருக்கலாம் உங்களுக்கு. சரியா? ஃபார்முலாவோட ரிலேஷன்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. எந்த ஃபார்முலா படித்தாலும் இது இன்க்ரீஸ் ஆனால் இது என்ன ஆகும், இது டபுள் பண்ணால் இது என்ன ஆகும். ஸோ அந்த ஃபார்முலா கரெக்டாக டேரக்ட்லி ப்ரொபோஷனலாக இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக தெரிஞ்சுன்னா அதை வச்சு நீங்கள் ஈஸியான செஞ்செல்லாம் எழுதிடலாம். இங்கே அது மாதிரி ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் ஸ்டோர்ஸ் சார்ஜ் Q அட் வோல்டேஜ் V. சரியா? அதாவது பேரலல் பிளேட் கெப்பாசிட்டரில் ஒரு சார்ஜ் Q இருக்குது, வோல்டேஜ் V இருக்குது. சப்போஸ் த ஏரியா ஆஃப் த பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் அண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட்ஸ் ஆர் டபுள்டு. அதாவது என்னதான் டபுள் பண்ணுறாங்களா, எதாவது டபுள் பண்ணுறாங்க பாருங்கள். த ஏரியா ஆஃப் த கெப்பாசிட்டர் அண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட்ஸ் ஈச் ஆர் டபுள்டு. அதாவது ஏரியா ஏவையும் டபுள் பண்ணுறாங்க, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட் Dயும் டபுள் பண்ணுறாங்க. அப்போ எந்த குவான்டிட்டி சேஞ்ச் ஆகும்னு கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன தெரியணும், பேரலல் பிளேட் கெப்பாசிட்டரோட ஃபார்முலா தெரியணும். கெப்பாசிட்டன்ஸ் C=ε0A/D. இதில் எதெல்லாம் நம்ம டபுள் பண்ணுறோம், வி ஆர் டபுளிங் எதை டபுள் பண்ணுறோம், ஏரியாவை டபுள் பண்ணுறோம். கரெக்டாக? ஸோ வேர் இஸ் இட், இங்கே இருக்குது. த டிஸ்டன்ஸ் அண்ட் த ஏரியாவையும் டிஸ்டன்ஸையும் நம்ம என்ன செய்கிறோம், வி ஆர் டபுளிங் த ஏரியா அண்ட் த டிஸ்டன்ஸ். அப்போது என்ன குவான்டிட்டி, இங்கே 4 குவான்டிட்டியில் எந்த குவான்டிட்டி சேஞ்ச் ஆகும்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து ஃபார்முலானது C=ε0A/D. இப்போ ஏரியாவை டபுள் பண்ணோன்னா இங்கே 2A வரும், டிஸ்டன்ஸை டபுள் பண்ணால் இங்கே 2D வரும். ஸோ 2 பேசிக்கலி கேன்சல் ஆயிரும். அப்போ இங்கே கெப்பாசிட்டன்ஸ் என்ன ஆகலை, சேஞ்ச் ஆகலை. தென் சார்ஜ், வோல்டேஜ், ஸோ மோஸ்ட்லி இது எதுவுமே சேஞ்ச் ஆகலை இந்த இதில். ஸோ இந்த மாதிரி கொஷின் கேட்குறாங்க. எனக்கு இந்த கொஷினில் டவுட் இருக்குது. மேபி நீங்கள் இதை செக் பண்ணிவிட்டு ஆன்சர் என்னன்னு பார்த்து சொல்லுங்கள். பிகாஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ஏரியா டபுள் ஆகுது, அதே மாதிரி டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட்ஸும் டபுள் ஆகுது. ஸோ அப்போ ஏரியா டபுள் ஆச்சுன்னா இங்கே 2A, டிஸ்டன்ஸ் டபுள் ஆச்சுன்னா 2D. ஸோ பேசிக்கலி இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும், சேம் ஃபார்முலா தான் கிடைக்க போகுது. ஸோ விச் வில் சேஞ்ச் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். ஏன்னா ஃபிசிக்ஸில் நான் அவ்வளோ பெரிய மேஜர்லாம் கிடையாது, பட் நான் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன் எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு. சரியா? தென் இங்கே பாருங்கள், ஜெனாடைட் இஸ் ப்ரிமர்லி யூஸ்ட் அஸ். ஸோ யூசஸ்ல வந்து கொஸ்டின் என்ன செய்யலாம் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் என்ன செய்யலாம் கேட்குறாங்க. எக்ஸாம்பிள் ஆஃப் டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல், டயாமேக்னெட்டிக் இருக்குது, பேராமேக்னெட்டிக், ஃபெரோமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் இருக்குது, சாஃப்ட், ஹார்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் 3rd லெசனில் கிளாஸிஃபை பண்ணுறீங்களா, அதுலேருந்து கொஸ்டின் வரலாம். ஸோ அது மாதிரி என்ன செஞ்சுக்கணும், நீங்கள் பார்த்துக்கணும். சரியா? தென் 2 மார்க் பொறுத்தளவுக்கு ஈஸியாக எழுதிருவீங்க. டிஃபைன் எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஹவ் யூ டிஃபைன் Q ஃபேக்டர், எல்லாமே புக் பேக் கொஸ்டின். ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம், ரீசன் ஃபார் கிளிட்டரிங் ஆஃப் டைமண்ட், புக் பேக் தான். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் ஈஸியான ஒன். நம்ம கொடுத்த ப்ராப்ளம்ஸ் தான். ரேஷியோ ஆஃப் இன்டென்சிட்டிஸ் ஆஃப் த 2 இன்டர்ஃபரன்ஸ் வந்து 36:1. வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த ஆம்ப்ளிடியூட்ஸ் ஆஃப் த 2 இன்டர்ஃபியரிங் வேவ்ஸ். நான் வந்து வால்யூம் 1 வால்யூம் 2 2 இது சால்வ் பண்ணி போட்டிருப்பேன். அந்த 2 வீடியோ பார்த்தீங்கன்னாலே ப்ராப்ளம்ஸ்க்கு இனஃப். சரியா? அது ஆல்ரெடி நான் போன வருஷம் அப்லோட் பண்ணதான், உங்களுக்கு நான் லிங்க்கும் கொடுத்துட்டேன். ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் அ மெட்டல், ஆக்டிவிட்டி, டீகே ரேட், எல்லாமே புக் பேக் கொஸ்டின் தான். ட்ரா த சர்க்யூட் டயக்ராம் ஃபார் ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர். ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் நீங்கள் எப்படி படிச்சிருப்பீங்க, 5 மார்க்கில் படிச்சிருப்பீங்க. வெறும் சர்க்யூட் டயக்ராம் 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அண்ட் கம்பல்சரி கொஸ்டின் பாருங்கள். கம்பல்சரி கொஸ்டினை பொறுத்தளவுக்கு ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம், ரீசனிங் கொஸ்டின் கேட்கலாம். சரியா? இதில் ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த காயில் இஸ் சம்திங் கொடுத்துட்டு டிட்டர்மைன் த ரெசிஸ்டன்ஸ் அட் 100 டிகிரி செல்சியஸ். அந்த ஆல்ஃபா = 1/something ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்ல, செகண்ட் லெசனில் அதுலேருந்து கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் தான். இதுவும் நம்ம கொடுத்த ப்ராப்ளம் தான் இருந்துச்சு.
தென் 3 மார்க் பாருங்கள், எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு பாயிண்ட் சார்ஜ். இது வந்து புக் பேக்கில் லாங் ஆன்சரில் இருக்கும், பட் சில லாங் ஆன்சர் 3 மார்க்கில் கேட்பாங்கன்னு சொன்னேன், அதில் இது ஒன்று. டியூ டு பாயிண்ட் சார்ஜ்னா 3 மார்க், இதே டியூ டு டைபோல்னா அது வந்து 5 மார்க் கொஷின். தென் கிட்ஸா ஃபஸ்ட் அண்ட் செகண்டில் இதுவும் லாங் ஆன்சர் தான், பட் 3 மார்க் கேட்கக்கூடிய கொஷின். கேல்வனோமீட்டர் இன்ட்டு அம்மீட்டர், வெறும் அம்மீட்டர் மட்டும் கேட்டால் 3 மார்க், அம்மீட்டர் அண்ட் வோல்ட்மீட்டர் ரெண்டும் சேர்த்து கேட்டால் 5 மார்க். How will you induce an EMF by changing the area enclosed by the coil, இதுவும் புக் பேக் கொஷின் தான். What are Fraunhofer lines, புக் பேக் கொஷின். தென் ஒரு சர்க்யூட் டயக்ராம் கொடுத்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஈவன் இது உங்களுக்கு தெரியலனாலும் மற்ற கொஷின்ஸ் 5 எழுதலாம், 1 2 3 4 5 கொஷின்ஸ் அவங்களால் எழுத முடியுது, கரெக்டாக. தென் ஆப்டிக்கல் பார்த்து எழுதலாம், 3 laws ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், இம்பார்ட்டன்ட் கொஷின். தென் கம்பல்சரி பாருங்கள், அகெயின் ஒரு ப்ராப்ளம் தான். கால்குலேட் தி அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ்ட் வென் திஸ் அண்டர்கோஸ் ஃபிஷன் ரியாக்ஷன். இது நான் சொல்லியிருந்தேன் லெசன் 8 9 அந்த நியூக்ளியர் அட்டாமிக் ஃபிசிக்ஸ் இருக்குல்ல, அதுலேருந்து இந்த கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. மேபி இந்த இயர் கேட்கலாம், கேட்காமல் இருக்கலாம், தட் இஸ் நாட் அவர் கேஸ். பட் நம்மளுக்கு என்ன செய்யணும், இந்த கொஷின் நீங்கள் பார்த்துக்கோங்க. மேபி கம்பல்சரியில் கேட்கணும், நடுவில் ஏதாவது ஒரு கொஷினை கூட கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது, சரியா. ஸோ அதனால் இந்த கொஷின் நல்லா பார்த்துக்கோங்க. மேபி நான் அந்த என்னோடய வீடியோவில் நான் சால்வ் பண்ணலனா கூட இதை நினச்சிக்கோங்க, பார்த்துக்கோங்க, சரியா. தென் 5 மார்க் பொறுத்தளவு கூலும்ஸ் லா இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அண்ட் கூலும்ஸ் அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட டிஃப்ரென்ஸ். போன வருஷம் தான் இந்த மாதிரி 2 மார்க் 3 மார்க்லாம் சேர்த்து கேட்டாங்க, பட் மோஸ்ட்லி இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க ஃபிசிக்ஸில். ஃபிஷூஸ் மெத்தட் நீங்கள் எழுதலாம், சைக்ளோட்ரான் எழுத முடியும், டெஃப்ராக்ஷன் சிங்கிள் ஸ்லிட் இதை நான் கொடுக்கல இம்பார்ட்டன்ட், பட் சைக்ளோட்ரான் எழுதலாம். மேபி இந்த கொஷின் நான் கொடுக்கல, இதை நீங்கள் நினச்சிக்கலாம், பார்த்துக்கலாம். தென் ஆர்எல்சி சர்க்யூட், டேவிசன் ஜென்மர் எக்ஸ்பெரிமெண்ட் இதெல்லாம் கொடுத்தது தான். மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட்டு, எக்ஸ்பிரஷன் ஃபார் ரேடியஸ் அண்ட் வெலாசிட்டி யூசிங் போர் ஆட்டம் மாடல் கொடுத்துருக்கேன், அது எல்லாத்தையுமே நீங்கள் படிக்கணும். தென் பாருங்கள், ஒரு 5 மார்க்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸ் 3 மார்க் கொடுத்துட்டு ஒரு ப்ராப்ளம் 2 மார்க் கொடுத்துட்டாங்க. இந்த ப்ராப்ளம் நான் இம்பார்ட்டன்ட் கொடுத்ததில் இருக்குது. அப்போது எதுக்கு ப்ராப்ளம் படிக்க சொல்கிறோம், சம்டைம்ஸ் இந்த மாதிரி 5 மார்க்கில் தெரியாது வரும்போது உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் கூட என்ன செய்யும், ஹெல்ப் பண்ணும். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ட்ரான்ஸ்ஃபரன்ஸ் ஆம்பிளிஃபையர் கொடுத்துரு, ஈஸியான கொஷின், இது படிக்க சொல்கிற கொஷின் தான், பட் ஸ்டில் இது கொஞ்சம் ஈஸி. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸ் 6 பாயிண்ட் அதுனா 6 into half 3 மார்க்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும். இது ரொம்ப ரொம்ப சின்ன ப்ராப்ளம், இந்த ரெண்டு இது டிவைட் பண்ணி போட்டிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். ஸோ அப்போ பாருங்கள் எந்தளவுக்கு ஈஸியாக ப்ராப்ளம் படிக்கிறது மூலிமா உங்களுக்கு ஹெல்ப் ஆகுது. சம்டைம்ஸ் தியரி கொஷின் கஷ்டமாக இருந்தாலும் ப்ராப்ளம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு கொஷின் பேப்பர். இது மாதிரி நான் எல்லா கொஷின் பேப்பருமே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். மேபி இன்னொரு கொஷின் பேப்பர் எப்படி கம்பல்சரி இருக்குன்னு பார்க்கலாம். 1 வேர்ட்ஸ் பாருங்கள், அதே மாதிரி தான். 11th லெசன் 1 வேர்டு சேர்த்து தெரிஞ்சுக்கோங்க, படிச்சுக்கோங்க. 11th லெசன்லேருந்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் கேட்க மாட்டாங்க, பட் 1 வேர்ட்ஸ் கேட்குறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. இங்கே பாருங்கள், எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், த எலக்ட்ரான்ஸ் ஆர் ஆக்சிலேட்டட் பை சம் வோல்டேஜ் இருக்குது. இப்போ வோல்டேஜ் இஸ் சேஞ்ச் டு திஸ் மெனி, தென் த டி பிராக்லி வேவ் லென்த் அசோசியேட்டட் would be என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 14 kV 224 kV வோல்டேஜை மாற்றுறீங்க, அப்போ டி பிராக்லி வேவ் லென்த் என்னவாக இருக்கும் கேட்குறாங்க. அப்போ லாம்டா ஈக்குவல் டு h/√2MEV சம்திங் ஒரு ஃபார்முலா இருக்கும்ல, இதில் இந்த வோல்டேஜை சேஞ்ச் பண்ணும்போது லாம்டா என்ன ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ ஃபார்முலா தெரிஞ்சால் தான் இந்த இதெல்லாம் உங்களால் என்ன செய்ய முடியும், எழுத முடியும். அதனால தான் ஃபார்முலாஸை நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு நான் என்ன செய்கிறேன் சொல்கிறேன், சரியா. தென் Q ஃபேக்டர்லாம் டேரக்ட் கொஸ்டின் நீங்கள் எழுதிருவீங்க. ஃபார்முலாஸ் இதுவும் டேரக்ட் ஃபார்முலா. Q ஃபேக்டரோட நிறையா ஃபார்முலாஸ், Q ஃபேக்டர், பவர் ஃபேக்டர்லாம் நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது, அது எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. டேரக்ட் கொஸ்டின் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. தென் இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். எனக்கு ஃபிசிக்ஸ் அந்தளவுக்கு தெரியாது, பட் எப்படி ஐடியா மட்டும் தான் நான் கொடுக்குறேன், சரியா. தென் எமிஷன் ஆஃப் எலக்ட்ரான் பை த அப்சார்ப்ஷன் ஆஃப் ஹீட் எனர்ஜி என்னது நம்மளுக்கு தெர்மோயானிக். ஏன்னா ஹீட்னாலே தெர்மு தான், ஸோ தெர்மோயானிக். இது வந்து புக் பேக்காக என்னன்னு தெரியல, பட் இது மாதிரியும் என்ன செய்யலாம் கேட்கலாம். அந்த சார்ஜ் ஆஃப் த கேத்தோட் ரே, இது புக் பேக்காக இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ கேத்தோட் ரேயோட சார்ஜ் என்ன, ஆனோட் ரேயோட சார்ஜ் என்ன, இந்த மாதிரி பேசிக் விஷயங்களும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது, சரியா. ஓகே, நெக்ஸ்ட்டு 2 மார்க் எல்லாமே புக் பேக் தான் மோஸ்ட்லி இருக்கும். இந்த ப்ராப்ளம் இதுவும் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், இதில் நம்ம கொடுத்த வீடியோவில் வால்யூம் 1 வால்யூம் 2ல். அந்த ப்ராப்ளம் தெரிலனா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க, சரியா. தென் அகெயின் கம்பல்சரி வந்து ஒரு இது கம்பல்சரி ப்ராப்ளம் தான் கேட்டிருக்காங்க. ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த ப்ரிசம், இதுவும் நான் டீச் பண்ண ப்ராப்ளம் தான் இருக்குது, சரியா. இப்போ ப்ராப்ளம்ஸ் வந்து மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க. தென் இந்த ப்ராப்ளமும் ஈஸியான ப்ராப்ளம் தான், நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியல, பட் மேபி இல்லைனா நீங்கள் இதை பார்த்துக்கலாம். தென் 33 பாருங்கள், அகெயின் கம்பல்சரி ஒரு ப்ராப்ளம் தான் கேட்டிருக்காங்க. ஆர்எல்சி சர்க்யூட் வச்சு, இதுவும் நம்ம டிஸ்கஸ் பண்ண ப்ராப்ளமில் இருக்கும். தென் 5 மார்க் ஆப்வியஸாக நீங்கள் எழுதக்கூடிய 5 மார்க் தான் எல்லாமே. இந்த ப்ராப்ளம் பார்த்துக்கோங்க. கட் ஆஃப் வேவ் லென்த், கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஃபார் அந்த 7th 8th லெசன்னா 8th லெசனில் கடைசி ப்ராப்ளமாக இருக்கும் எக்ஸ்ரே. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க, சரியா. ஓகே, மேபி இன்னும் ஒரு இயர் கொஷின் கம்பல்சரி பார்க்கலாம், ஸோ தட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்ன கம்பல்சரியில் கேட்டிருக்காங்கன்னு. அதுக்கு தான் இந்த வீடியோவே. ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பாருங்கன்னா யாரும் எடுத்து பார்க்க மாட்டீங்க, பட் இப்படி வீடியோவில் போடும்போது உங்களுக்கு தெரியுதுல என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு. அதனால தான் பாருங்கள், இது என்ன கொஷின் கேட்டிருக்காங்க. டைரக்ட்ரிக்ஸ் அண்ட் சம்திங் வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டரில் ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அதை நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. 2 மார்க் பார்த்தீங்களா. அப்போ நம்ம பார்த்த எல்லா கொஷின் பேப்பர்லேயும் ப்ராப்ளம்ஸ் தான் கம்பல்சரியில் இருக்குது, தட் டூ இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸாக தான் இருக்குது, சரியா. அகெயின்
இது பாருங்கள், இது என்ன கேட்டிருக்காங்க, ஒரு நியூக்ளியஸ் எடுத்து இட் எமிட்ஸ் 2 ஆல்ஃபா பார்ட்டிகல் 3 பீட்டா பார்ட்டிகல்ஸ் 2 காமா பார்ட்டிகல்ஸ், வாட் த ரிசல்ட்டிங் அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பர். அதாவது U-235-92 எடுத்து 2 ஆல்ஃபா பார்ட்டிகல் எமிட் ஆயிடுச்சு, 3 பீட்டா பார்ட்டிகல் எமிட் ஆயிடுச்சு, 2 காமா பார்ட்டிகல் எமிட் ஆயிடுச்சு. இப்போ கடைசி இங்கே வந்து ரியாக்ஷன் முடியும் போது நம்மளுக்கு இந்த U கிடைக்கும்ல, அதில் அட்டாமிக் நம்பர் என்ன, மாஸ் நம்பர் என்ன. அப்போ இதுக்கு முதல் ஆல்ஃபா பார்ட்டிகல்னா என்ன, பீட்டா பார்ட்டிகல்னா என்ன, காமா பார்ட்டிகல்னா என்ன, எவ்வளோ அந்த இது வந்து நம்பர் குறையும். ஆல்ஃபா பார்ட்டிகல்னா ஹீலியம் 24. அப்போ இந்த யுரேனியம் 235-92லேருந்து 2 அட்டாமிக் நம்பரையும் 4 மாஸ் நம்பரையும் நீங்கள் என்ன செய்யணும், ரெடியூஸ் பண்ணணும் ஒரு ஆல்ஃபா பார்ட்டிகளுக்கு. அப்போ 2 ஆல்ஃபா பார்ட்டிகல்னால் 8 மாஸ் நம்பர் நீங்கள் ரெடியூஸ் பண்ணணும், 4 அட்டாமிக் நம்பர் நீங்கள் ரெடியூஸ் பண்ணணும். இது மாதிரி பீட்டா பார்ட்டிகல் காமா பார்ட்டிகல் ஒர்க் அவுட் பண்ணணும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், தெரியலனா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு ப்ராப்ளம் நான் டீச் பண்ணுறேன், சரியா? தென் 5 மார்க்ஸ் ஈஸி தான், கம்பல்சரி. அப்போ எதுலேருந்து தான் கேட்குறாங்க, இங்கே பாருங்கள், ப்ராப்ளம்ஸ் 5 மார்க்கில் கேட்குறாங்க. ஸோ ஒரு இடத்துல 5 மார்க்கில் ஒரு 2 மார்க் ப்ராப்ளம் கேட்குறாங்க. ஸோ ப்ராப்ளம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு காமிக்கிறதுக்கு அதுக்கும் இந்த வீடியோ தான், சரியா? தென் இதில் கம்பல்சரி என்ன கேட்டிருக்காங்க, எங்கள் செட் பேப்பர் நினைக்கிறேன். எங்கள் செட்டு பேப்பர்னால் அதில் வந்து கம்பல்சரி வந்து இதான் கேட்டிருப்பாங்க. எங்களுக்கு ஃபஸ்ட்டு செட்டில் மட்டும்தான் இந்த தியரி கொஷின் கம்பல்சரியில் வந்துச்சு, தவிர்த்து மற்ற எல்லாத்துலேயுமே இதாக வந்திருக்கு, ப்ராப்ளம் தான் வந்திருக்கு. ஒய் எலக்ட்ரானிக்ஸ் ப்ரிஃபர்டு ஓவர் எக்ஸ்ரே இன் மைக்ரோஸ்கோப். இதுக்கு நீங்கள் 8th லெசனில் இருக்கும் ஆன்சர், மைக்ரோஸ்கோப்பில் அதை பார்த்துக்கோங்க. எனக்கும் தெரியாத ஆன்சர், to be frank. Then modulation helps to reduce the antenna size in wireless communication explain. இது புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின் 10th லெசனில் டைரக்ட் கொஷின் தான் கேட்டிருந்தாங்க, சரியா? தென் லாஸ்ட் ஒரு பேப்பர் இருக்குது, ஐ திங்க் இதுவும் அதே பேப்பரா? ஸோ 2 பேப்பர் சேம் பேப்பர் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேண்ணா. ஓகே, இது பாருங்கள், கால்குலேட் த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ்ட் வென் திஸ் அண்டர்கோ நியூக்ளியர் ஃபிஷன். அதே கொஷின் தான். ஸோ இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த U-92-235. ஸோ இந்த கொஷின் உங்களுக்கு தெரியலனா சொல்லுங்கள், ஐ ட்ரை டு டீச், சரியா? ஸோ அப்போ இதுலேருந்து என்ன ஐடியா உங்களுக்கு கிடைக்குது, கம்பல்சரியில் ப்ராப்ளம்ஸ் ரிப்பீட்டேட்டிவாக கேட்குறாங்க. 1 மார்க்ஸில் புக்கின் கேட்டால் ஃபார்முலாஸ் வச்சு நிறையா கேட்குறாங்க. இந்த 2 விஷயம் நீங்கள் கற்றுக்கலாம். தென் ஆன்சர்ஸ் ப்ரெசென்ட் பண்ணும்போது 2 மார்க்ஸ் டெஃபினிஷனாக இருக்கா, ஃபஸ்ட்டு ஹெட்டிங்கை போட்டுட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு 2 மார்க் இந்த கொஷின் பேப்பரில் என்ன 2 மார்க் எழுதுறீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபைன் ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் எ மெட்டல்னா ஃபஸ்ட்டு ஹெட்டிங்கை போடுங்க, ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் எ மெட்டல் அண்டர்லைன் பண்ணிவிட்டு ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் த மெட்டலோட டெஃபினிஷன் எக்ஸாம்பிள். இது இப்போ ஒர்க் ஃபங்க்ஷனுக்கு எக்ஸாம்பிள் கிடையாது, இல்லை வேறு ஏதாவது நீங்கள் டெஃபினிஷன் எழுதுறீங்கன்னா ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் எழுதிட்டு ஹெட்டிங் போட்டு டெஃபினிஷன் எழுதிட்டு கீழே எக்ஸாம்பிள் இருந்தால் எக்ஸாம்பிள் எழுதுங்க. எக்ஸாம்பிள் இல்லைனா யூனிட் இருந்துச்சுன்னா யூனிட் எழுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம் எழுதுறீங்க, எல்லாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் கீழே அந்த எக்ஸ்பிரஷன் இருக்குல்ல, இந்த க்ளோஸ் இன்டெக்ரல் B into dl is equal to constant something ஏதோ ஒன்று இருக்கும், மியூ டிஐன்னு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஈக்குவேஷன் எழுதுங்க. லாவாக இருந்துச்சுன்னா அந்த நீங்கள் அந்த லா ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு கீழே என்ன செய்யணும், எக்ஸ்பிரஷன் எழுதணும். டெஃபினேஷனாக இருந்தால் டெஃபினேஷன் எழுதிட்டு யூனிட் எழுதணும், இல்லைனா டெஃபினேஷன் எழுதிட்டு எக்ஸாம்பிள்ஸ் இருந்தால் எக்ஸாம்பிள்ஸ் எழுதுங்க. இதான் வந்து 2 மார்க் எழுத வேண்டியது. யூசஸோ அந்த மாதிரி பாயிண்ட் பை பாயிண்ட்டாக கேட்டால் ஒரு பாயிண்ட் எழுதுங்க, பேராகிராஃப் எழுதாதீங்க. ப்ராப்ளம்ஸ் எழுதும் போது ஃபஸ்ட்டு கிவன், ஃபார்முலா, அப்புறம் ஸ்டெப்ஸு, ஃபைனல் ரிசல்ட் வித் யூனிட். யூனிட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரியா? இந்த விஷயத்தை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் டெரிவேஷன் டைப் ஆஃப் கொஷின், அது 3 மார்க்கில் இருந்தாலும் சரி 5 மார்க்கில் இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு டயக்ராம் இருந்தால் டயக்ராம் எழுதணும், வரையணும். டயக்ராமுக்கு அப்புறம் நீங்கள் என்ன செய்யணும், யூ ஹவ் டு ரைட் த தியரி ரிகார்டிங் த டயக்ராம். இந்த டயக்ராம் ரிலேட்டடாக தியரி என்ன செய்யுங்க, ஓனாக எழுதிக்கோங்க. தென் டெரிவேஷன் ஏதாவது ஸ்டெப்ஸ் நீங்கள் இப்போ யூஸ் பண்ணுறீங்க, ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை ப்ராக்கெட்டில் காமிங்க. முடிச்சதுக்கப்புறம் ஃபைனல் ரிசல்ட்டை ஒரு பாக்ஸ் பண்ணி என்ன செஞ்சணும், காமிச்சிடணும் டெரிவேஷனுக்கு. அதே தியரி 5 மார்க் எழுதுறீங்கன்னா பாயிண்ட்டாக இருந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ வேண்டிகிராஃப் சைக்ளோட்ரான் எழுதும் போது பேராகிராஃபாக எழுதணும். அப்போ ஃபஸ்ட்டு டயக்ராம் இருந்தால் ஃபஸ்ட்டு டயக்ராம், தென் பிரின்சிபல், ஒர்க்கிங், அந்த கன்ஸ்ட்ரக்ஷன், அப்புறம் ஒர்க்கிங், அப்ளிகேஷன், யூசஸ் இருந்தால் அதை எழுதுங்க, சரியா? ஸோ இதுதான் வந்து ஒரு ப்ராப்பர் வே ஆஃப் ரைட்டிங் த எக்ஸாம் ஆன்சர்ஸை நீங்கள் இப்படி தான் ப்ரெசென்ட் பண்ணணும், சரியா? ஸோ லாஸ்ட் மினிட்ல நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கணும் எல்லாம் சொல்லிட்டேன். அண்ட் இம்பார்ட்டன்ட் திங், ஃபார்முலாஸை நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். தென் டெரிவேஷன் ஏதாவது மறக்கிற மாதிரி இருந்தால் எந்த டெரிவேஷன் எந்த இடத்துல மறக்குதோ அதை மட்டும் ஒரு பேப்பர் எழுதி வச்சு ரீகால் பண்ணிக்கிட்டே இருங்க, சரியா? ஸோ திஸ் இஸ் த திங்ஸ். பதட்டமாகாதீங்க, புக் பேக் நல்லா நீங்கள் படிச்சிட்டீங்க, அப்புறம் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் படிச்சிருந்தீங்கனாலே ஃபிசிக்ஸ் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம், சரியா? ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். ப்ராப்ளி தான் லாஸ்ட் வீடியோ ஃபார் பப்ளிக் எக்ஸாம் 2025. அடுத்து வர நாட்களில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு காலேஜ் ரிலேட்டடாக நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன் நான் சொல்கிறேன். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதை பற்றி நம்ம பேசலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஹோல் இயர். இந்த ஒரு வருஷம் நான் அவ்வளோ ஆக்டிவாக இல்லைனா கூட எக்ஸாம் டைமில் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. நம்ம சேனலுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த சேனலை பற்றி எதுவும் சொல்லணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம். தேங்க்யூ ஸோ மச். வில் மீட் in a next video. Thank you.